தனிநபர் ஆணையத்தை எனக்கு முதல்ல இந்த தனிநபர் ஆணையத்தின் மேலேயே எனக்கு முதலையே யோசனை. ஏன் இவர் நைட்டே சிஎம் போய் ஸ்பாட்ல ரீச் ஆன உடனே இந்த தனிநபர் ஆணையத்தை ஏன் வெளியில விடுறாரு அப்படின்னு. இப்ப இதே அருணா ஜெகதீசன் அவர்கள் இதே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டோடைய விசாரணை அதிகாரியா இருந்தாங்க. அவர்கள் கொடுக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள்ல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இதே நாளைக்கு அதில் ஃபயரிங் ஆர்டர் கொடுத்த அதே சைலேஷ்குமார் யாதவுக்கு இவங்க ப்ரமோஷன் கொடுத்தாங்க. இவங்க திமுக ஆட்சியிலையும் நல்ல பதவிகளில் வச்சிருந்தாங்க. ஹவுசிங் போர்டு யூனிட்டோட டைரக்டரா வச்சிருந்தாங்க. அதிகாரிகளோட இந்த சம்பவத்துடைய அறிக்கை கொடுத்து மட்டும் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்ன திமுக இதே அருணா ஜெகதீசன் தலைமையில் கொடுக்கப்பட்ட அறிக்கைக்கு என்ன தீர்வு காணப்பட்டது? அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு நியாயம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதிமுகவுடைய வாக்காளர்களை கவர்றதுக்காக சொன்னாங்களே தவிர அந்த விசாரணையோடைய அறிக்கையும் உங்ககிட்ட ஒப்படைச்சு 2 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு, என்ன செஞ்சீங்கிறப்ப இந்த தனிநபர் ஆணையம்ங்கிறதே செயல்படாமல் போறதுக்கு உண்டான ஒரு வேலையாக பார்க்கப்படுது.